ಲಿಂಗವೆನ್ನೆ ಲಿಂಗೈಕ್ಯವೆನ್ನೆ ಸಂಗವೆನ್ನೆ ನಿಸ್ಸಂಗವೆನ್ನೆ ಆಯ್ತೆನೆ ಆಗದೆನ್ನೆ ನೀನೆನ್ನೆ ನಾನೆನ್ನೆ ಚೆನ್ನ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನನಲ್ಲಿ ಘನ லிங்கைக்கியவாத ಬಳಿಕ ಏನೂ ಎನ್ನೆ ಏನೂ ಎನ್ನೆ. வசனத்தின் பொருளுரை. பரம மௌனம் மற்றும் அத்வைத விழிப்புணர்வு. நான் லிங்கம் என்று சொல்ல மாட்டேன், லிங்க ஐக்கியம் என்றும் சொல்ல மாட்டேன், சேர்க்கை சங்கம் என்றும் சொல்ல மாட்டேன், தனிமை நிச்சங்கம் என்றும் சொல்ல மாட்டேன், ஆகிவிட்டது என்றும் சொல்ல மாட்டேன், ஆகவில்லை என்றும் சொல்ல மாட்டேன், நீ என்றும் சொல்ல மாட்டேன், நான் என்றும் சொல்ல மாட்டேன். சென்னமல்லிகார்ஜுனனுக்குள் அந்த பேரொளி லிங்க ஐக்கியம் மகா விழிநிலை ஏற்பட்ட பிறகு இவற்றில் எதையுமே சொல்ல முடியாது. லிங்கம் என்பது பரமாத்மா என்று நான் சொல்ல மாட்டேன், லிங்கத்தில் ஒன்றாகிவிட்டேன் என்றும் சொல்ல மாட்டேன், சங்கம் கூடல் உண்டானது என்றும் சொல்ல மாட்டேன், நிச்சங்கன் தனித்தவன் ஆகிவிட்டேன் என்றும் சொல்ல மாட்டேன், ஆகிவிட்டது என்றும் சொல்ல மாட்டேன், ஆகவில்லை என்றும் சொல்ல மாட்டேன், நீ என்றும் சொல்ல மாட்டேன், நான் என்றும் சொல்ல மாட்டேன். ஏனெனில் இருக்கிறது என்பதும் இல்லை என்பதும் அந்த மௌன அனுபவத்தில் முற்றிலும் கரைந்து போய்விடுகின்றன. சென்னமல்லிகார்ஜுனனுக்குள் அந்த பேரொளி லிங்க ஐக்கியம் ஏற்பட்ட பிறகு அது என்ன என்று யாராவது கேட்டாலும் அதற்கு பதிலளிக்க முடியாது. அங்கே லிங்கமும் இல்லை, லிங்க ஐக்கியமும் இல்லை, பரமாத்மா என்ற தனித்துவமும் இல்லை, அக்கமகாதேவி என்ற அடையாளமும் இல்லை, நான் இல்லை, நீயும் இல்லை. இருமை உணர்வை கடந்த அகண்ட சைத்தன்யம் மட்டுமே அங்கே எஞ்சியிருக்கிறது. மற்றும் ஏரி நீரின் தத்துவம். இதை ஒரு குடத்திற்குள் இருக்கும் நீரையும் ஏரியில் இருக்கும் நீரையும் கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். குடத்தின் உள்ளேயும் நீரே இருக்கிறது, குடத்திற்கு வெளியேயும் நீரே இருக்கிறது, இரண்டுமே நீர்தான். ஆனால் குடம் நடுவிலிருந்த காரணத்தால் உள்நீர் வெளிநீர் என்ற பேதம் நமக்கு தெரிந்தது. குடம் உடையும் போது உள்நீரும் வெளிநீரும் ஒன்றாகிவிட்டன என்று சொல்வதும் கூட சரியானதல்ல. ஏனெனில் அவை ஆரம்பத்திலிருந்தே நீராகத்தான் இருந்தன. அந்த பேதம் வெறும் குடத்தினால் மட்டுமே உண்டாகியிருந்தது. அதைப்போலவே ஜீவன் என்றும் சிவன் என்றும் தோன்றும் பேதமும் அக்ஞானம் என்னும் குடத்தினால் அகங்காரத்தால் மட்டுமே நமக்கு தெரிகிறது. அந்த அக்ஞான குடம் கரையும்போது ஜீவாத்மா பரமாத்மா என்ற பேதம் முற்றிலுமாக அழிந்து போகிறது. பெருவெளி வெற்றிடம் போய் இன்னொரு பெருவெளியுடன் சேருவதில்லை. பெருவெளி என்பது ஆரம்பத்திலிருந்தே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆன்மா போய் ஆன்மாவோடு இணைவதில்லை. ஆன்மாவே பரமாத்ம சொரூபமாக தானாக பிரகாசிக்கிறது. ஆதலால் தான் அக்கமகாதேவி அவர்கள் சென்னமல்லிகார்ஜுனனுக்குள் அந்த பேரொளி லிங்க ஐக்கியம் ஏற்பட்ட பிறகு நான் எதையுமே சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன் என்று கூறுகிறார். அதாவது அந்த அனுபவமானது வார்த்தை, மனம் மற்றும் பேத அறிவுக்கு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரிபூரண ஐக்கிய நிலையாகும். வசனத்தின் இறுதிச் சாராம்சம். மகா ஐக்கிய நிலை. இந்த வசனமானது அக்கமகாதேவி அவர்களின் அந்திமி அனுபவத்தை, பேரொளி ஐக்கிய நிலையை அல்லது அந்த ஐக்கியத்திற்கு மிக அருகில் இருக்கும் ஆன்ம அனுபவத்தை வெளிப்படுத்தும் உன்னதமான வசனமாகும். கதலிவனத்தில் நீண்ட நெடிய தவத்திற்கு பிறகு இச்சை மரணத்தை எய்தி சென்னமல்லிகார்ஜுனனுடன் இரண்டரக் கலந்த அந்த தருணத்தின் நேரடி அனுபவமே இந்த வசனத்தில் வெளிப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் ஒவ்வொரு சொல்லும் துவைதத்தை நிராகரித்து இறுதியில் எதையுமே சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன் என்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரமானுபவத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. இந்த வசனம் அக்கமகாதேவி அவர்களின் மிக விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த அத்துவைதமயம் மற்றும் ஐக்கிய அனுபவத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான வரலாற்று வசனம்.